Hi children. Question உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் எழுதிட்டேன் ஷார்ட்டாக. ஸோ உங்களுக்கு புரியும் பாருங்கள். இந்த காலனி 275 ஃபேமிலிஸ் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. 150 இங்கிலீஷ் வாங்குறாங்க. 45 ஹிந்தி, 125 தமிழ் அண்ட் ஹிந்தி, 17 இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, 5 தமிழ் அண்ட் ஹிந்தி, 3 all 3. ஸோ இது நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம், ஏபிசின்னு எழுதிக்கலாம். ஏபிசின்னு எழுதுறதா இருந்தால் you have to write let A be the Tamil newspaper, B be the English newspaper, C be the Hindi newspaper எழுதணும். Otherwise you can take T for Tamil, E for Hindi and E for English and H for Hindi. Okay, you can make use of like this also. So இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுத போகிறோம். 275, 150, 45, 125 Tamil and English. So this is 125, 17 English and Hindi. This is 17, this is 5 and this is 3. Now you have to find out what is Tamil alone, what is Tamil alone, what is Hindi alone, what is English alone, and for the both Tamil and English alone everything. Okay, so Tamil and English alone is nothing but you are going to subtract -3 here, -3, -3, which means Tamil and English na enna artham idu fulla, பட் இதில் ஆல் 3 இன்க்ளூடட். அப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அலோன்னா என்ன அர்த்தம், திஸ் பார்ட் அலோன். அப்போது இந்த ஹோல் பார்ட்டில் இதை எலிமினேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல தமிழ் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னால் 275ன்னு சொன்னால் திஸ் இஸ் இன்க்ளூடட், திஸ் இஸ் இன்க்ளூடட் அண்ட் திஸ் இஸ் இன்க்ளூடட் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூ ஹாவ் டு எக்ஸ்க்ளூட் தீஸ் 3 திங்ஸ். அப்படின்னா மைனஸ் ஆல் ப்ளஸ் 122 + 3 + 2 மைனஸ் 122 + 3 + 14. This is minus 2 + 3 + 14. You understand? So these are all the things. இது மட்டும் அப்படிங்கிறப்போ இது எல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூட் in the sense மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. 148, 11, 26. ஸோ நம்ம கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். தமிழ் மட்டும் 148, இங்கிலீஷ் மட்டும் 11 அண்ட் ஹிந்தி மட்டும் 26. அப்போ என்ன பண்ணணும், தமிழ் மட்டும், இங்கிலீஷ் மட்டும், ஹிந்தி. புரிஞ்சுதா. ஸோ யூ ஹாவ் டு கால்குலேட் லைக் திஸ். 185. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்லாம் என்ன அர்த்தம்னா இட் கேன் பி 2 அண்ட் இட் கேன் பி மோர் தேன் 2. இட் ஷுட் பி 2 அண்ட் இட் கேன் பி மோர் தேன் 2 இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்யணும், 2வும் இருக்கலாம், ஆல் 3யும் இருக்கலாம். ஸோ இந்த 3யும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ 2 நியூஸ் பேப்பர்ஸ்னால் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் 122, தமிழ் அண்ட் ஹிந்தி மட்டும் 2, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் 14 இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணோம், 122, 2, 14 ப்ளஸ் அட்லீஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லின்னு கொடுத்தா இது 3 தான் ப்ளஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் கொடுத்துருக்கனால இட் கேன் பி மோர் தேன் 3 அப்படிங்கிறது, மோர் தேன் 2 அப்படிங்கிறதுனால இந்த 3யும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். 141 ஆன்சர். ஸோ 141 ஃபேமிலிஸ் வந்து அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர்ஸ் வாங்குறாங்க, 2 அண்ட் மோர் தென் 2 வாங்குறாங்க. சரியா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எத்தனை பேர். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். 148, 122, 11, 2, 3, 14 அண்ட் 26. 148, 122, 11, 2, 3, 14, 26. You're going to add everything and your answer will be 326. ஸோ 326 ஃபேமிலிஸ் அந்த காலனியில் இருக்காங்க. புரிஞ்சுதா. Okay, fine. Next, 10th question. I have to explain the question. Wait. This is the 10th question. A survey of 1000 farmers, 600 group paddy. டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க எது எது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை P for paddy, R for ராகி, C for corn எடுத்துக்கலாம், இல்லை ஏபிசின்னு எடுக்கலாம். ஏபிசின்னு எடுக்கிறது வந்து you have to write let A be the paddy, let B be the ராகி and C represents the corn அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தான் you have to use. ஓகேவா. சரி, நான் வந்து paddy, ராகி அண்ட் கார்ன்னு எடுத்திருக்கேன். ஈச் கொஷின் என்னென்னா if each farmer grew at least any one of the above 3. எல்லா ஃபார்மர்ஸுமே ஏதாவது ஒன்று வளர்க்குறாங்க. ஓகேவா. அப்படி இருந்தால் find number of farmers grew all the 3. இப்போ நம்ம 9th கொஷினில் இன்டர்செக்ஷன் பார்ட் பார்த்தோம்ல, 3ன்னு சொல்லிட்டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C 3ன்னு பார்த்தோம். அது மாதிரி இப்போ இங்கே என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு பெரிய சர்க்கிளாகவே இதுக்கும் போட்டுக்கிறேன், அங்கே சின்ன சர்க்கிளாக போட்டுட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம கிவன்லாம் எழுத போகிறேன். P for paddy,
R for Rahi, C for corn. So paddy வந்து 600 சொல்லிருக்காங்க. This is 350 சொல்லிருக்காங்க. This is 280 and this is 80. This is 120 and this is 100. So இந்த intersection part தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். N of P intersection R intersection C அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப நான் இத என்ன எடுத்துக்கிறேன்? X ன்னு எடுத்துக்கிறேன். So I have to write thus let N of P intersection R intersection C equal to X. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்? 120 minus X அதாவது இந்த பார்ட் மட்டும் இல்லையா? அப்போ இது 80 minus X this part alone and this is 100 minus X. What shall we here? இங்க என்ன பண்ணனும்? Minus இது bracket போட்டு போடுறதுக்கு பதிலா இங்க மைனஸ் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடலாம். அதுவும் கரெக்ட் தானே? So 120 minus X plus X plus 80 minus X. ஓகேவா? Here minus போட்டுட்டு ஒரு bracket போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண போறோம். 120 minus X plus X plus 100 minus X. Correct? Fine. Here bracket 80 minus X minus X plus 100 minus X. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மைனஸ் போட்டு எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இங்க ஒரு மைனஸ் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் தான் இப்படி சொல்லிருக்கேன். So இந்த பார்ட் மட்டும் எனக்கு தெரியணும்னா இந்த பார்ட் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண போறேன். So இந்த பார்ட் எல்லாம் எலிமினேட் பண்ணனும்னா நான் மைனஸ் பண்ணனும். எலிமினேட் in the sense minus. ஓகே இது எல்லாமே அப்படிங்கறப்போ I can add all இல்லையா? So மைனஸ் போட்டுட்டு உள்ள இருக்க இந்த எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே லாஜிக் புரியுதுல? ஓகே ஃபைன். இது நான் இப்போ என்ன பண்ண போறோம்? முதல்ல இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? I'll show you here. அதுக்கு தனியா போடாம நான் இங்க போடுறேன். 600 minus x plus x cancel ஆயிரும். 120 plus 80 200 minus x. அப்போ 600 minus 200 plus x ன்னு வரும். 400 plus x. ஓகேவா? சோ இந்த வேல்யூ என்ன? 400 plus x. அடுத்தது 350 minus உள்ள இருக்கிறது minus x plus x cancel 120 plus 100 வந்து 220 வரும். சோ 220 minus x ன்னு வரும். bracket ரிமூவ் பண்ணும்போது 350 minus 220 இந்த minus and minus plus x ஆகும். சோ 350 minus 220 130 plus x. ஓகேவா? நெக்ஸ்ட் 280 minus x இந்த x cancel ஆயிரும். so 180 minus x ன்னு வரும். 280 minus 180 plus x ன்னு வரும். so you have to write 100 plus x. புரிஞ்சுதா? so இது எல்லாமே என்னன்னு எழுதியாச்சா? paddy மட்டும் அப்படிங்கிறது 400 plus x, ராகி மட்டும் அப்படிங்கிறது 130 plus x and this is 100 plus x. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆக்சுவலா x மட்டும் தான். நமக்கு தனித்தனியா என்னன்னு கேட்கல. இது ரெண்டும் சேர்த்து paddy and ராகி அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கேட்கல. உங்களுக்கு கேட்டிருக்காது find number of farmers grew all the three. so x மட்டும் தான் கேட்டிருக்காங்க. so ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணலாம்? write everything. total number of what is total number of farmers equal to 1000 இல்லையா? so which means here 1000 equal to என்னன்னு வரணும்? இது எல்லாத்தையுமே இந்த செப்பரேட் ஒன் எல்லாத்தையுமே நான் இதுக்கு 9th क्वेश्चनல சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ண போறோம். so 400 plus x 130 plus x 100 plus x plus 120 minus x plus 80 minus x plus 100 plus x plus x. so இந்த செப்பரேட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த ஐட்டம்ஸ் அதாவது 120 minus x 100 minus x 80 minus x இது எல்லாமே and plus x இந்த x எல்லாமே சேர்ந்தது தான் 1000 இல்லையா? கரெக்ட்டா? எல்லாமே சேர்ந்தது தான் 1000. now I am going to add everything. நம்பர்ஸ் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் பிராக்கெட் போடல, வெளியே மைனஸ் இருந்தா தான் இங்கெல்லாம் நான் ஏன் பிராக்கெட் போடல? வெளியே மைனஸ் இருந்தா தான் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ அது மைனஸ் இல்லை ப்ளஸ் தான் இருக்கிறதுனால தான் நான் பிராக்கெட் போடலை. ஓகே ஸோ ஹாவ் அ லாஜிக். ஃபைன். நம்பர்ஸ்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். 400 plus 130 plus 100 plus 120 plus 80 plus 100. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஆட் எவ்ரி திங். 400 130 100 120
80, 100. நைன் 30 வருது சரியா 930. இப்போது எக்ஸ் செக் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 3x இல்லைனா எக்ஸ் அண்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டே வாங்க. இது ஒரு கேன்சல், இது ஒரு கேன்சல். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 3x வருதா ப்ளஸ் 3x. 100 ப்ளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸா மைனஸ். ஆக்சுவலி இதுவும் கேன்சல் ஆகும். அப்போனா ஒரு எக்ஸ் தான் வரும். அப்போனா 930 plus x equal to 1000. x equal to 1000 minus 930. x equal to 70. So x 17 என்ன அர்த்தம்? Number of farmers who grew all the three is 70. புரிஞ்சுதா? Got it? Next question. In the adjacent diagram n of u equal to 125. ஸோ இங்கே n of u அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க 125. ஸோ இது 125 சொன்னாலே நீங்கள் யூனிவர்சல் செட்டும் சேர்த்து வரைஞ்சிக்கோங்க. u is 125. if y is 2 times of x அப்போனா given என்ன சொல்லும் போதே நீங்கள் எழுதிக்கோங்க. y is 2 times of x. z is 10 more than x. z is 10 more than x. x விட 10 அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேயே மல்டிப்ளிகேஷனில் எழுதுனேன், இங்கேயே ப்ளஸில் எழுதுனேன். அது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2 times of x அப்படின்னாலே இட் மீன்ஸ் மல்டிப்ளைட். ஸோ 2 times of x 3 times of xலாம் சொன்னால் இட் இஸ் அ மல்டிப்ளை வேல்யூ. ஓகேவா? அண்ட் 10 more than xன்னு சொன்னால் இட் இஸ் அ அடிஷன் வேல்யூ. ஃபைன். ஓகே. நவ் y is 2 times of x and z is more than x. z is 10 more than x. So 10 plus x னு எழுதினாலும் கரெக்டு தான், x plus 10 எழுதினாலும் கரெக்டு தான். now என்ன கண்டுபிடிக்கணும்? find the value of x, y, z. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைன். டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது எக்ஸா, இது y, இது z, இது 4, இது 3, இது 6. இது டயக்ராம் அவங்களே கொடுத்தது, நம்ம எழுதிட்டு இல்லை. ஓகேவா? நம்மளோட சொல்யூஷன் இங்கே தான் வருது. ஓகே, கிவன் இங்கே எழுதிக்கோங்க. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தே ஹாவ் கிவன். And this one they have given. Okay. Okay. 4, 3, 6 இது 17 x, y, z. Okay, fine. Now இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? x, y, z வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. What is n of u? 125னு கொடுத்துருக்காங்க. y value is 2xனு கொடுத்துருக்காங்க. z value is x plus 10னு கொடுத்துருக்காங்க. ஓகே, n of u கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்? n of u equal to 125 equal to இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆட் பண்ணலாமா? x, y, z, 4, 17, 6, 3 அந்த இந்த யூனிவர்சல் செட்டையும் சேர்த்துக்கோங்க, ப்ளஸ் 5. ஸோ நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் 21, 27, 30, 35 ஈக்குவல் டு 125. ஸோ இங்கே ஒய் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கு? 2xன்னு இருக்கா? சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 2x. z என்னன்னு கொடுத்துருக்கு? x plus 10 கொடுத்துருக்கு. 35 equal to 125. So 2x plus x என்ன வரும்? 4xன்னு வரும். equal to 125 minus 35 வெளியில் minus 10 வெளியில். So 4x equal to இதுலேருந்து 45 outsideனா என்ன வரும்? 80. So x equal to 20.
ஸோ ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ் 20 கிடச்சாச்சுன்னா ஒய் என்ன எங்கே போடலாமா y equal to 2 times of x. So y equal to 40. x value 20 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ y வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். z வேல்யூவும் மறுபடியும் அதே மாதிரி தான் 20 + 10 30. ஸோ x வேல்யூ 20, y வேல்யூ 40 and z வேல்யூ 30. Got it? புரிஞ்சிருச்சா? That's it. Next 12th sum. கிளாஸ் 10th வந்து 35 கொடுத்துருக்காங்க. மறுபடியும் கொஷினை நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், பட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். Each student in a class of 35 plays at least one game among chess, carom and table tennis. ஸோ செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ்ல கேமில் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒரு கேமில் இருக்காங்க. 22 chess people, 21 carom people, 15 table tennis people, and these are all the data given for chess and table tennis, carom and table tennis, and this is for all. Okay. Find number of students who play chess and carom but not table tennis. ஸோ இந்த பட் நாட் டேபிள் டென்னிஸ் அப்படிங்கிறத மைனஸில் எழுதுவோம். ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பார்ட் மட்டும்தான் இருக்கணும், மைனஸ் இருக்கக்கூடாது, பி இருக்கக்கூடாது. ஸோ ஐ எம் கோயிங் டு எலிமினேட் பி ஃப்ரம் ஏ அப்படிங்கிறது தான் இன்டர்செக்ஷன் பார்ட்டை மைனஸ் பண்ணுவோம். இப்போ இவ்வளோ நேரம் போட்டது தான் 10th sum 12th sumலாம் போட்டோம் இல்லையா, ஐ மீன் 9th sum 10th sum போட்டோம்ல, அதே மாதிரி தான். அண்ட் செகண்ட் ஒன் ஒன்லி செஸ் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி கேரம். இதுவும் யூஸ் வென் டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுக்கலனாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வென் டயக்ராம் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். வென் டயக்ராமை இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்து போடுற வென் டயக்ராமை பெருசாக போட்டுக்கோங்க. புரியுதா? ஸோ இந்த இடத்துல சி ஃபார் செஸ் அண்ட் சி ஃபார் கேரம் ரெண்டுமே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் ஏ இஸ் அ செஸ், ஏ ரெப்ரசன்ஸ் செஸ், பி ரெப்ரசன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வென் டயக்ராம் தான் நமக்கு ஈஸி. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏங்கிறது செஸ்ஸாக எடுத்திருக்கேன். லெட் ஏ பி த செஸ், let B be the carom and C be the table tennis. ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸை இதில் எழுத போகிறேன். 22 chess people and 21 carom people, 15 table tennis people and 10 C and table tennis, which means chess and table tennis 10. ஓகேவா? 8 is carom and table tennis. carom and table tennis 8. and இது என்னன்னு தெரியாது, x and this is 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ this is a data given. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் இது மட்டும், செஸ் மட்டும், இதெல்லாம் கலக்காமல், அண்ட் கேரம் மட்டும், அண்ட் டேபிள் டென்னிஸ் மட்டும், அதே மாதிரி இதில் இந்த பார்ட் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இது 10 - 6 4 வந்துடும். இது 8 - 6 என்ன வரும், 2 வந்துடும். இது x - 6 ஆகிடும், 6 அப்படியே இருக்கும். இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். 22 minus x - 6 plus 6 plus 4 இல்லையா? கரெக்டா? நான் எக்ஸ்ன்னு எடுத்தது என்ன அர்த்தம், இந்த பார்ட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ் + 6 + 4. okay, now here 21 minus x plus 6 plus 2. correcta? fine. here 4 plus 6 plus 2. okay va? இது 12 - x ஆகும். இது 13 - x ஆகும். இது 3 ஆகும். now இது எல்லாமே செப்பரேட் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு, இது மட்டும் இல்லையா? now கிளாஸ் 10th என்ன 35 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 35 வரணும். ஸோ அப்படியா கண்டுபிடிச்சா தான் எனக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 12 - x ப்ளஸ் 13 - x ப்ளஸ் 3 ப்ளஸ் x ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2. இப்போ நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணலாமா? 12 + 13 25, 25 + 3 28 ப்ளஸ் 6 38 40. ஸோ 40
x வந்து இங்கே ஒரு x கேன்சல் ஆயிருக்கு. 40 minus x equal to 35. So minus x equal to minus 35 minus 40. Minus x equal to minus 5, x equal to 5. So இந்த x value என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. Now நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய question என்ன? Let me read the question. Find number of students who play chess and carom. Here which is chess and carom? Chess and carom. இது ரெண்டுமே ப்ளே பண்ணவங்க 5. புரியுதா? ஸோ இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ chess and carom only அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா you have to write 5. பட் நாட் டேபிள் டென்னிஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல, டேபிள் டென்னிஸ்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால் you can write 5 plus 6 equal to 11. ஸோ பட் நாட் டேபிள் டென்னிஸ்னு சொன்னதுனால this circle belongs to table tennis also. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 6 விட்டுறணும். you have to write 5 alone. ஸோ கொஷனில் number 1, number of students played chess and carom is 5. okay. Number 2, chess and carom but not table tennis is 5. and number of students who plays only chess. ஸோ செஸ் மட்டும் என்ன, 12 minus xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 minus 5 equal to 7. and number 3, number of students plays only carom. carom மட்டும் விளையாண்டவங்க 13 minus xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 13 minus 5 equal to 8. ஸோ this is our answer. புரிஞ்சுதா? நீங்கள் ஆன்சர் எழுதும் போது இப்போ நான் ஓரில் சொன்ன மாதிரி you have to write number of students who plays only chess and carom but not table tennis equal to 5. Number of students who plays only chess is 7. Number of students who plays only carom is 8. You have to write like this. Got it? Next question. Classல 50 students இருக்காங்க. Each one come to school by bus or bicycle or on foot. 25 people coming in bus and 20 people by bicycle and 30 people on foot and 10 all 3. How many students come to school exactly by 2 modes of transport? ஸோ கொஷனில் நமக்கு ஈஸியாக என்ன கொடுத்துட்டாங்க, 2 modes of transportனு கொடுத்துட்டாங்க. which means இதே நான் உங்களுக்கு வென் டயக்ராம்லேயே ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். 2 modes of transport in the sense இந்த எக்ஸாக்ட்லி இந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, this part இதுதான் மீன்ஸ் ஆஃப் 2, இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் இதுதான் இல்லையா. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? முதல்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். ஐ கேன் டேக் A for bus, B for bicycle, C for foot, on foot. okay, right. This is A and this is B and this is C. so A bus அப்படிங்கிறப்போ 25, இது bicycle 20, on foot 30, next 10 all 3. ஸோ இது எதுவுமே மற்றது எதுவுமே கொடுக்கல. ஸோ நமக்கு இதுதான் வேணும் ஆக்சுவலாக. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு ஸ்கூல் எக்ஸாக்ட்லி பை 2 modes ஆஃப் டிரான்ஸ்போர்ட். கொஷின்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு புரிஞ்சிடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் எனக்கு தெரியணும். ஸோ அதுதான் எனக்கு தெரியலங்கிறப்போ எக்ஸ், இது ஒய், இது Z. அதாவது இந்த பார்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இந்த பார்ட் மட்டும் எக்ஸ், இந்த பார்ட் மட்டும் ஒய் அண்ட் திஸ் பார்ட் அலோன் இஸ் Z. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் Z எனக்கு என்னவோ அதுதான் ஆன்சர் இல்லையா. ஸோ எக்ஸ் பார்ட்டுங்கிறது பஸ்ஸும் பைசைக்கிள்லையும் வரவங்க அண்ட் Z பார்ட்டுங்கிறது பைசைக்கிளும் ஃபுட் நடந்து வரவங்க அண்ட் ஹியர் ஒய் பார்ட் அப்படிங்கிறது ஏவும் சியும் என்னது பஸ்ஸும் நடந்து வரவங்க, பஸ்லேயும் நடந்து வரவங்க. ஸோ இது எல்லாமே நான் ஆட் பண்ணால் தான் எனக்கு ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் இல்லையா. நவ் ஸோ 25ங்கிறது the whole circle means 25 இல்லையா. அப்போ ஐ எம் கோயிங் டு மைனஸ் தீஸ் திங்ஸ், ரைட். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 10 கரெக்டாக, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 10 ப்ளஸ் Z மைனஸ் y plus 10 plus Z equal to 25 minus 10 15 வரும். 15 minus x minus y, minus உள்ள போச்சுனா minus x, உள்ள போச்சுனா minus y. 20 minus 10 10 வரும், minus x minus Z. this is 20 minus y minus Z. ஸோ இந்த பார்ட் அலோன் கண்டுபிடிச்சாச்சு, திஸ் அலோன் கண்டுபிடிச்சாச்சு அண்ட் திஸ் அலோன் கண்டுபிடிச்சாச்சு. இது எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் ஜெட்னு தெரியும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணால் தான் எனக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த். ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன, 50 ஸ்டூடெண்ட்ஸ். நான் எழுதலாமா? இப்போ கண்டுபிடிக்கலாமா ஈஸியாக. கிளாஸ் ஸ்ட்ரென்த் ஈக்குவல் டு 50 ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். 15 minus x minus y, I am going to add everything, plus 10 minus x minus z plus 20 minus y minus z plus x plus y plus z plus 10.
நம்பர்ஸ் முதல்ல முடிச்சிடலாம். 15 + 10 25, this is 45, this is 55. ஸோ நம்பர்ஸ் எல்லாமே 55. minus x minus y minus z, minus x இருந்தால் இங்கே ஒரு plus x இருக்குது, cancel, minus y plus y cancel, minus z plus z cancel. So what are the remaining things? Minus x minus y minus z, this is remaining things. So what is the right hand side? 50. Now 50 minus இது இப்படியே இருக்கட்டும். இது எல்லாமே ப்ளஸ் ஆகணும்னா x plus y plus z, இது எல்லாமே ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துடுச்சு, 50 இந்த பக்கம் வரும், minus 50. x plus y plus z equal to 5. ஸோ இது x என்ன y என்ன z என்ன கண்டுபிடிக்கவே வேண்டாம். நம்மளை கேட்டிருக்கதே என்ன கேட்டிருக்காங்க, how many number of students come to school exactly by exactly, இது ரொம்ப முக்கியம், exactly by 2 modes of transport. இந்த exactly இல்லைன்னா you have to add this 10 also. ஸோ எக்ஸாக்ட்லிங்கிறப்போ இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு சொல்லுது. இந்த பார்ட் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும், 2 modes of transport A and B பற்றி மட்டும் பேசும்போது இந்த பார்ட்டும் எடுத்திங்கன்னா அது சியும் ஆட் ஆகிடும். அண்ட் B and C பற்றி மட்டும் பேசும்போது இந்த பார்ட் எடுத்திங்கன்னா அது ஏவை ஆட் பண்ணிடும். ஸோ தட் B and C மட்டும்னா அது Z, A and C மட்டும்னா அது Y, A and B மட்டும் அப்படின்னு சொன்னால் அது X. எக்ஸாக்ட்லி பை 2 modes of transportனு கேட்டதுனால X and Y and plus and Z இது எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆல் டுகெதர் ஆட் பண்ணியே ஆன்சர் கிடைச்சதுனால you have to write the answer. The number of students come to school exactly by 2 modes of transport is 5 or 5. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 5 1 இருந்தால் தான் இஸ் போடணும், இல்லைனா ஆர் 5ன்னு ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணணும். புரிஞ்சுதா? I think only 13 questions. We have completed exercise 1.6. Let me check once again, wait. Yes, we have finished exercise 1.6. நம்ம சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கோ த்ரூ பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, பாய், ஹாவ் அ நைஸ் டே.